வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் படுகர் இன மக்கள் ஆண்டுதோறும் ஹெத்தையம்மன் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடுகின்றனர். ஜெகதளா ஆரூர் மக்களால் கொண்டாடப்படும் ஹெத்தையம்மன் பண்டிகை பிரசித்தி பெற்றது. இந்த ஆண்டு கன்னி ஹெத்தையம்மன் கோவில் அமைந்துள்ள ஜெகதளாவில் ஹெத்தையம்மன் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி ஹெத்தைக்காரர்கள் 48 நாட்கள் விரதம் மேற்கொண்டனர். பாரம்பரிய உடை மற்றும் செங்கோல் ஏந்தி தாய் வீடான கொதுமுடி கோவிலுக்கு பாத யாத்திரை சென்றனர். கோவிலில் அருள்வாக்கு கூறப்பட்டது. கோவிலில் தயாரிக்கப்பட்ட பாரம்பரிய சேலை அம்மனுக்கு சார்த்தப்பட்டது. மடியாரை என அழைக்கப்படும் பாறை ஹெத்தையம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி அம்மன் ஊர்வலம் நடந்தது. ஹெத்தை தடையுடன் ஹெத்தைக்காரர்கள் ஊர்வலமாக ஜெகதளா மக்கமனைக்கு வந்தனர். இதில் குடைகள் புடைசூழ ஹெத்தையம்மனை கைகளில் ஏந்தி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அம்மன் வரும் வழியில் வேட்டியை விரித்து ஹெத்தைக்காரர்கள் அம்மனை சுமந்து அதன் மேல் நடந்தனர். பாரம்பரிய உடை அணிந்த சிறுமியர் மஞ்சள் நீர் தெளித்தனர். அதைத் தொடர்ந்து தேரில் அம்மன் ஊர்வலம் நடந்தது. அம்மனை வரவேற்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் யாஹோய் கூறி பரவசமடைந்தனர். சுத்தக்கல் மற்றும் ஹெத்தையம்மன் கோவிலில் காணிக்கை செலுத்தும் நிகழ்ச்சி நடந்தது. அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டது. அதில் 1,50,00,000 ரூபாய், 1 கிலோ 8 கிராம் தங்கம், 2 கிலோ 650 கிராம் வெள்ளி காணிக்கையாக கிடைத்தன. கடந்த 20 நாட்களில் திறக்கப்பட்ட உண்டியல் இது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் இணை கமிஷனர் சூரிய நாராயணன் தலைமையில் செய்திருந்தனர். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதியும் மாட்டுப் பொங்கல் 16ஆம் தேதியும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளுக்கும் நாளை முதல் 18ஆம் தேதி வரை பொங்கல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. போகி பண்டிகை கொண்டாடும் நிலையில் பள்ளிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்க வேண்டும் என நேரடி நியமனம் பெற்ற முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் சார்பில் முதல்வருக்கு கடிதம் எழுதப்பட்டது. அதைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலினுடனான ஆலோசனைக்கு பின் அனைத்து வகை பள்ளிகளுக்கும் நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்படுவதாக பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஜனவரி 19ஆம் தேதி பள்ளிகள் வழக்கம் போல் இயங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.